ஸ்ட்ராபெரிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களோட ஹருரா. பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால இந்த ஹருரா பக்கியை கொஞ்சம் மன்னிச்சிருங்க. என்ன பண்றது, ஹருரா பக்கிய வர ரொம்ப சோம்பேறி நாயா மாறிட்டு வருது. அதனாலதான் கொஞ்சம் ப்ராப்ளமே. இனிமேல் அப்பெல்லாம் இருக்காது. எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நான் ஸ்டோரி பக்கம் வந்துடுவேன். அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லணும்னு இருக்கேன். நான் ஹெல் பேபி பாய் சீசன் 2 கொண்டு வரலான்னு இருக்கேன்டா. வேணா அதில் ஸ்பெஷல் பார்ட் இருக்கு. அது ஸ்பெஷல் பார்ட்டை போட்டுட்டு அந்த 1 வீக்லேயே நான் அதுக்கு சீசன் 2 கொண்டு வந்துடுவேன். வேணா டேக்குக்கு எஃப்எஃப் ஒன்று தானே இருக்கு. ஒன்றா மேஜிக் வேர்ல்டும் கிடக்குது. ஆமாம், அதிகமாக மேஜிக் வேர்ல்டு வேற கேட்குறீங்களே. நம்ம மேஜிக் வேர்ல்டு முடிச்சுட்டு ஹெல் பேபி பாய் சீசன் 2 கொண்டு வரலாம், சரிங்களா? ஓகே வாங்க, பேசுகிற வரைக்கும் போதும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தா ஜேகே தான் ஜின்னோட நெக்க தான் அப்படியே டைட் பண்ணிட்டு இருக்கான். ஜின்னோட கண்ணுல இருந்து டியர்ஸ் தான் வருது. அவனோட நெக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷா ஆகுது. ஜேகே செம்ம கோவத்துல அந்த கிரிப்பை கொஞ்சம் கூட லூஸ் பண்ணாம ரொம்ப ஓவரா டைட்டா நெரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப அப்படியே ஜின்னா தான் பாக்குறான். அவன் கண்ணுல இருந்து நிக்காம டியர்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. ஜேகே செம்ம கோவத்துல அப்படியே ஜின்னா கிட்ட சொல்றான், இங்க பாரு, ஏதோ சின்ன பையன் கிட்ட ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்ணிட்டோம், பாவம் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் கேரிங் காட்டினா ஒவ்வொரு மயிரால பேசுற. நீங்க பாரு, உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீ இங்கதான் இருந்தாகணும். அதுவும் இந்த ஜெக்கியோட பொண்டாட்டியா இங்கதான் இருக்கணும். நீ என்ன சொல்ல நினைச்சுக்கிட்டு இருக்க? அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவேனா? நீ இப்படி என்ன வெறுத்து பேசிட்டனா? ஐய, இவன் ஒரு பெரிய ஆளு மயிறு மாதிரி ஓவரா பேசுறான். இவங்கிட்ட எதுக்கு ஜெக்கே போகணும்? அதான் அடுத்து 2 இருக்கே, அங்க போலாம் நினைப்பான்னு நினைச்சியோ? கட்டவே கிடையாது. செல்லம், நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரி. இங்க பாரு, நீ இப்படி வெறுத்து பேசினா உன்னை விட்டுட்டு ஐயோ இவன் நம்மளுக்கு வேணாம், நம்ம அடுத்த ஆளை பாத்துக்கலாம் அப்படின்னு போற கேஸ்ன்னு நினைச்சியா? என்ன தப்பா நினைச்சிட்ட தங்கம். நான் அப்பெல்லாம் போகவே மாட்டேன். எனக்கு 1000 பேர் இருந்தாலும் எனக்கு எப்பெல்லாம் நீடா தோணுதோ அப்பெல்லாம் உன்கிட்ட தான் வருவேன். உன்னை தூக்கி போட்டு செஞ்சுட்டு தான் போவேன். உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நீ மூடிட்டு என் கூட இருந்துதான் ஆகணும். இந்த மாதிரி இவன் சொல்லும் போது ஜிம்னாதான் அப்படியே ரொம்ப பாவமா பாக்குறான். இந்த மாதிரி ஜிம்னா இருமும் போது அப்பதான் ஜேகேக்கு ஞாபகமே வருது, ஜிம்னாவோட நெக்க ரொம்ப டைட் பண்றாங்க. ஜேகே தான் அந்த கை அப்படியே எடுக்கிறான். ஏய் ஜேகே, அறிவு கட்டனே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் கைய அவனே கோவமா பாக்குறான். ஜிம்னா அப்படியே பாக்குறான். ரொம்ப ரொம்ப கெட்டவனா இருக்க. இந்த மாதிரி ஒருத்தனை என்னோட வாழ்க்கை துணையா நினைக்கிறது நான் பாவமா பாக்குறேன். தயவு செஞ்சு சொல்றேன், என்கிட்ட நடந்துகிட்ட மாதிரி தயார்கிட்டையும் சரி, என் பிரதர் சுகா கிட்டையும் சரி அந்த மாதிரி நடந்துக்காத. எனக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டம் வேணா கொடு, ஆனா என் பிரதருக்கும் இன்னொரு பிரதருக்கும் நீ கஷ்டம் கொடுக்காத. அவங்க 2 பேரும் பாவம். ஜிம்னா இந்த மாதிரி ஜேகே கிட்ட சொல்லும் போது ஜேகே தான் அப்படியே ஜிம்னாவை பார்த்து சிரிக்கிறான். ஜிம்னாக்கு ஒண்ணுமே புரியாம அப்படியே ஜேகே பாக்குறான். அது எப்படா வேண, நீ எங்க என்கிட்ட மாட்டிட்டு தான் கிடக்குற, ஆனா நீ உன் பிரதர்ஸ் 2 பேரையும் பத்தி அக்கறைப்படுற பத்தியா? செல்லம், அத உன்னை பத்தி கொஞ்சம் நீ நினைச்சு பாக்கலாம்ல. நீ இப்படி என்கிட்ட சிக்கி சின்ன பின்னமா ஆறதுக்கு என் பேச்ச கேட்டேன்னா வச்சுக்கோ, அப்படியே உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறவேல. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது சொல்லு. இப்படி சொல்லிட்டு அவன் ஜிம்னாவோட சின்னதான் பிடிக்கலான்னு வரான். ஜிம்னா அப்படியே கண்ணத்தை திருப்பிக்கிறான். இது ஜெக்கிக்கு செம்ம கோவமா வருது. அவன் அப்படியே டைட்டா கிரிப் பண்ணி தான் இருக்கிறான். ஏய் மயிறு, உங்ககிட்ட என்ன பொறுமையா பேசணும்னா அப்படியே ஏறி தலையில உட்காந்துருது. நானும் பாக்குறேன் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன இன்னும் அந்த பார்க் ராஜ்யத்தோட கிங்குன்னு நினைச்சுட்டு இருக்கியா? கட்டவே கிடையாது. நீ இந்த ஜெக்கியோட ஒய்ஃப்டா. நீ என் ஒய்ஃப் மாதிரி பேசு, சரியா? அப்படியே இந்த பார்க் ராஜ்யத்தோட கிங் மாதிரி பேசுறேன்லாம் பேசாத. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட புரியாது. சொல்லும், உன்கிட்ட பேசி பேசியே நான் டயர்ட் ஆயிடுறேன். உன்னை பாக்குறதுக்கு எவ்வளவு மூடோட வந்தேன்னு தெரியுமா? நீ ஏன்டா இப்படி இருக்க? நீங்க பாரு, நீங்க இருந்து தப்பிச்சு போகணும்லாம் நினைக்காத. இதுக்கப்புறம் நீ தப்பிச்சு போய் என்ன பண்ண போற சொல்லு பாப்போம். உனக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சொல்ல போனா இன்னும் ஒரு 3 மாசம்
உன் ரூம் சைடே நான் வந்துட்டு போனேன்னா வச்சுக்கோ, அடுத்து இந்த ரூம்குள்ள விளையாடுறதுக்கு இன்னொன்னு வந்துடும். அதனால மூடிட்டு நீ என் கூடயே இரு, என்னை விட்டு போகணும்னு நினைக்காத. நீ ஏன் நினைச்சாலும் இங்க இருந்து போக வாய்ப்பே கிடையாது. நான் நினைக்கணும், இந்த ராஜ்யத்தோட கிங் ஜேகே நினைக்கணும். அப்படின்னா மட்டும்தான் செல்லம் நீ போக முடியும். சரி, பேசின வரைக்கும் போதும். நம்ம வேற ஒரு வேலைய பார்க்கலாமா? வேணா ராஜ்யத்துக்கு குட்டி கிங்கோ போயினும் வேணும்னு கேக்குறாங்க, நம்ம அதுக்கான வேலைய பார்க்கலாமா? பாரு ஜேகே, நீ ஏன் இப்படி பண்ற? என்னால முடியல, ப்ளீஸ் வேணாம், நான் வரல. என்ன சொல்லும், அப்பெல்லாம் சொல்லக்கூடாது தங்கம். இங்க பாரு, எனக்கு உன் கூட தான் இப்பெல்லாம் பண்ணணும்னு தோணுது. இருக்காங்க, அவங்க கூடயும் பண்ணலாம்னா, பட் ஆனா என்ன, இப்போதைக்கு எனக்கு உன் கூட மட்டும்தான் சொல்லும் பண்ணணும்னு தோணுது. அதனாலதான் உன்னை தேடி தேடி வரேன். நீ இப்பெல்லாம் பண்ணலாமா? வேணாம் ஜேகே, எனக்கு வேணாம், எனக்கு வலிக்குது. இங்க பாரு செல்லம், இனிமேல் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் முக்கியமான விஷயம். இதெல்லாம் போய் வலிக்குது வைக்குது அப்படிலாம் சொன்னா வச்சுக்கோ, எப்படி சொல்லும் புருஷனுக்கு பண்றதுக்கு மூடு வரும். ஆனா நீ இப்படி சொன்னாலும் உன்னை நான் விட மாட்டேன், அது உனக்கும் நல்லாவே தெரியும். அதனால மூடிட்டு வந்து கோஆபரேட் பண்றியா? வா. இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே பெட்ல தான் இழுத்து போடுறான். ஜின்னா அப்படியே பாக்குறான், அவனுக்கு ஒரு மாதிரி அழுகையா வருது. ஜேகே வேணாம் ஜேகே, எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் ஃபுட்டு கூட ஒழுங்கா சாப்பிடல ஜேகே. அதுக்கு தான் நான் சொன்னேன் சாப்பிடு அப்படின்னு. என் பேச்ச கேட்டியா? சாப்பிடவே இல்லைல்ல. அப்ப இப்பெல்லாம் பண்ணும் போது வலிக்கத்தான் செய்யும், அதை நீ வாங்கிக்கிறதான் ஆகணும். வேணா நான் ஒழுங்கு மரியாதையா ஃபுட்டை கூடும் போதே நீ முழுங்கி இருந்தேன்னா இந்த ப்ராப்ளமே உனக்கு வந்திருக்காது. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா நான் கொடுக்குற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டேன்னா வச்சுக்கோ, இதெல்லாம் பண்ணும்போது உனக்கு வலியாவது தெரியாம இருக்கும். அப்படியே சும்மா சும்மா எப்ப பார்த்து ஜேகே எனக்கு வலிக்குது என்னை விட்டு இப்பெல்லாம் கத்திக்கிட்டு இருந்தேன்னா வச்சுக்கோ, எனக்கு இன்னும் கடுப்பு மாதிரி தான் ஆகும். அதுக்கப்புறம் உன்னை ஹெல்ப்பியா பண்ணதான் செய்வேன். உனக்கு அந்த வலியெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன்னா வச்சுக்கோ, நான் கொடுக்குற ஃபுட்டை நீ முழுங்குனா மட்டும்தான் நீ உயிரோட இருக்க முடியும். இல்லாட்டினா நான் பண்ற பண்ணுகெல்லாம் நீ இருக்க மாட்டே சொல்லும். நீ இல்லாட்டினா வச்சுக்கோ, அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஜேகே வேணாம், நீ இப்பெல்லாம் பேசாத, எனக்கு பயமா இருக்கு, என்னை விட்டு ஜேகே. இங்க பாரு செல்லம், நான் எவ்வளவு லவ்வபிளா பேசினாலும் நீ பயப்படுற, சரி இப்படி பேசினாலும் பயப்படுற, அப்புறம் நான் எப்படிதான் செல்லம் உன்கிட்ட பேசுறது? வேணாம் வேணாம், நீங்க இருந்து போ, எனக்கு ஒண்ணு பார்க்கவே பிடிக்கல. ஆனா எனக்கு உன்னை பார்க்க தானடி செல்லம் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ஜிம்னா மேலதான் ஓவர் ஆகுறான். ஜிம்னா அப்படியே ஜேகே தள்ளி விடுறான். இல்ல இல்ல வேணாம், நீ போ, நீ எனக்கு வேணாம். செல்லம் இப்பெல்லாம் சொல்லக்கூடாது செல்லம். இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே ஜிம்னாவோட ஹேண்ட் ரெண்டையுமே அவனோட ஹெட்டுக்கு மேல அப்படியே பின் பண்றான். ஜிம்னா அப்படியே பாவமா பாக்குறான். வேணாம் ஜேகே, எனக்கு வேணாம், இதெல்லாம் பிடிக்கல, என்னை விட்டு. என்ன செல்லம் இப்பெல்லாம் சொல்ற? இங்க பாரு, உனக்கு எவ்வளவு பெரிய கடமை இருக்கு தெரியுமா? இந்த ஜேகே ராஜ்யத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்கணும். நீ இப்பெல்லாம் சொல்லக்கூடாது செல்லம். இல்ல இல்ல, எனக்கு வேணாம், என்னை விட்டு, எனக்கு பயமா இருக்கு, வேணாம் வேணாம். இந்த மாதிரி சொல்லிட்டு போய் ரொம்ப அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணிடுது. ஜேகே பாக்குறான், ஜேகே தான் ஜிம்னா மேல இருந்து அப்படியே மூவ் ஆன் ஆயிடுறான். இப்ப மூவ் ஆன் ஆயிட்டா அவன் அப்படியே ஜிம்னாக்கு பக்கத்திலே வந்து உட்காந்துக்கிறான். ஜிம்னா அப்படியே ஒரு மாதிரி பயத்திலே பாக்குறான். ஜேகே தான் அப்படியே ஜிம்னாவை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஜேகேக்கு ஜிம்னா பார்க்க அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்ப அப்படியே ஜிம்னா உதாயிரத்தை அவனோட லேப்லயே உட்கார வச்சுக்கிறான். ஜிம்னா அப்படியே ஒரு மாதிரி பயத்திலே பாக்குறான். ஏய் பேபி பாய், இங்க பாரு. இப்படி சொல்லும் போது அவனோட கை காலம் அப்படியே நடுங்குது. ஜிம்னா தான் ஜேகேவை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே பார்த்தவங்களே உட்காந்துருக்கான். இப்ப அவனோட சின்ன பிடிச்சி அப்படியே தூக்கி ஜேகே தான் அப்படியே பார்க்க வைக்கிறான். இங்க பாரு பேபி பாய், நீ அட்டம் பிடிக்காம நான் கொடுக்குற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டேன்னா வச்சுக்கோ, இப்போ உன் பாடியெல்லாம் இந்த மாதிரி சிவர் ஆகவே ஆகாது. இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு வெளியே இருக்கிற போதன் தான் அப்படியே கூப்பிடுறாங்க. அவங்க அப்படியே ஃபுட்டை தான் எடுத்துட்டு வராங்க. அதை ஜேகே அப்படியே அவனோட கையில வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அங்க இருக்கிற போதன் தான் பாக்குறான். அவங்க எல்லாருமே அப்படியே வெளியே போயிடுறாங்க. இப்ப ஜிம்னாக்கு அப்படியே ஜேகே ஃபீட் பண்றதுக்கு வரான். அப்படியே ஃபேஸ திருப்பிக்கிறான். எனக்கு பசிக்கல, எனக்கு வேணாம். இங்க பாரு, ஒழுங்க மரியாதையா நான் கொடுக்கும் போதே நீ முழுங்குற, இல்லாட்டினா வச்சுக்கோ தூக்கி போட்டு ஏதாவது பண்ணேன்னா வச்சுக்கோ செத்துருவ. எப்பயும் உனக்கு வசதி, ஃபுட்டை சாப்பிட்றியா இல்ல நான் ஒன்ன சாப்பிட்டுமா?
இந்த மாதிரி இவன் சொல்லும் போது ஜிம்னாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் அப்படியே கண்ணீரோட அப்படியே ஜெக்கே பாக்குறான். எனக்கு வேணாம், என்ன விட்டு நான் இங்க இருந்து போயிடுறேன். இங்க பாரு, இங்க இருந்து போறேன் வைக்கிறேன் அதெல்லாம் நீ சொல்லாத, குட்டுக்கிறத தின்னு. இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே வாயில தான் திணிக்கணும். ஜிம்னா அப்படியே பாக்குறான். இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே முழுங்குறான். ஜேகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாப்பாடு எல்லாமே ஃபீட் பண்ணிக்கிருக்கான். ஜேகே இப்படி சாப்பாடு எல்லாம் கொடுக்கும் போது ஜிம்னா சொல்ற ஒரே இந்த விட்டு நான் இங்க இருந்து போயிடுறேன். அவன் இதே மாதிரிதான் சொல்லிக்கிருக்கான். ஜேகேக்கு அது வேற செம்ம கோவம் வருது. இருந்தாலும் அவனோட கோவத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் அப்படியே அந்த ஃபுட்டை தான் ஃபீட் பண்ணிக்கிருக்கான். ஜிம்னாவும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுறான். ஜேகே எதுவுமே சொல்லாம அந்த பிளேட்டை எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். ஜிம்னா அப்படியே அழுதுட்டே உட்காந்துருக்கான். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, எனக்கு இங்க இருந்து போன போல இருக்கு, ஏன் இப்படிலாம் நடக்குது, எனக்கு என் ராஜ்யத்துக்கு போகணும், எனக்கு யாரும் வேணாம். இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அழுதுகிட்டு இருக்கு. இப்படியேதான் கொஞ்சம் டைம் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே அரசபையில உட்காந்துட்டு அவங்க நாட்டுல என்னென்னலாம் நடக்குது எல்லா விஷயத்தையுமே அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு அமைச்சர்கள் எல்லாருமே அவங்க நாட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு அமைச்சர் எந்திரிச்சுதான் சொல்றாங்க, நீங்க பாருங்க கிங், நம்ம நாட்டுல இப்போ தண்ணி பஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால நீங்க மழை வரணும்னு சொல்லி நீங்களும் உங்களோட மனைவிகளும் சேர்ந்து அந்த கோயில்ல போய் ப்ரேயர் பண்ணணும். இப்படி பண்றதன் மூலமா நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா பஞ்சமுமே தீந்துரும். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். வேணா விவசாயம் பண்ண முடியாம மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க இப்படியே போனுச்சுன்னா அடுத்து உணவு தட்டுப்பாடு இது எல்லாமே வந்துடும். அதெல்லாமே நீங்க தான் கொஞ்சம் சரி பண்ணணும். அதனால நீங்க அந்த கோயிலுக்கு போகணும். போயிட்டு ஒரு 3 நாள் மட்டும் தங்கிட்டு வந்தா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாயிடும். இந்த மாதிரி இவங்க எல்லாருமே இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஜேகேவை தான் ஒரு பர்சனை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜேகேவும் நோட் பண்ணிட்டு அவன் லைட்டா விரிக்கிறான். இந்த சைடு அந்த பர்சன் அதெல்லாம் கண்டுக்கிறவே இல்லை. அவங்க ஜேகேவை தான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தா அந்த பர்சன் மேலதான் யாரோ கைய வைக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் ஆப்போசிட்ல இருந்தவங்க அப்படியே அலறி அடிச்சுட்டு அப்படியே திரும்பி பாக்குறாங்க. நின்ன பர்சன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பாக்குறாங்க. இந்த சைடு அந்த பர்சன் தான் அப்படியே முறைச்சு பாக்குறாங்க. தயான், என்ன பண்ற நீ? நான் தானே உன் மேல கைய வச்சேன். இந்த மாதிரி அந்த பர்சன் சொல்லும் போது நம்ம தயான் குட்டி தான் அப்படியே பாவமா பாக்குது. இவ்வளவு நேரம் அது ஜேகேவை தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்கோம். ஷாவை பார்த்துதான் இவன் கேக்குறான், நீங்க யாரு? நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, நான் உங்களை இப்பதான் பாக்குறேன், நீங்க யாரு? இந்த மாதிரி நம்ம தயங்க அப்படியே ஒண்ணுமே புரியாம ஷாவை பார்த்து கேக்குது. ஷாவும் அரண்மனையில இருக்கிற ஒரு பையன் தான். அவன் அப்படியே பாக்குறான், அதானே நீங்க எப்ப வெளியே வந்திருக்கீங்க எங்களை எல்லாம் பாக்குறதுக்கு? இப்பதான் ஒரு 2-3 நாளா நீங்க இப்படி சுத்தி திரியுறீங்க. வெளியே வந்தா தானேப்பா நாங்கெல்லாம் இருக்கிறது தெரியும். இப்படி சொல்லும் போது தயங்கா ஒரு மாதிரி அந்த பர்சனை கன்ஃபியூஸ்லயே பாக்குறான். இங்க பாருங்க, என்னெல்லாம் பார்த்து நீங்க பயப்பட வேணாம். நான் கிங்குக்கு சேவை செய்யறதுக்காண்டி தான் இருக்கிறேன். நீங்க என்னெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. நீங்க தான்ப்பா எப்பவுமே கிங்குக்கு ஃபேவரட். நாங்கெல்லாம் அவருக்கு எப்பயாவது போர் அடிச்சா எங்க பக்கம் வருவாங்க, இல்லாட்டினா அதுவும் கூட வரமாட்டாங்க. இங்க அரண்மனையில இருக்கிற பாதி பேரு எப்ப கிங் அவங்களோட ரூம்க்கு வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லும் போது தயங்குதான் அப்படியே ஷாவும் ஒரு மாதிரி பாக்குறான். இங்க பாருங்க, எங்க என்கிட்டலாம் வந்ததே கிடையாது. நீங்க என்னெல்லாம் இப்படி பாக்காதீங்க. என்னை கூட்டிட்டு வந்த அன்னைக்குதான் உங்க அரண்மனையில இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. அதோட சரி, இங்க என்னெல்லாம் கண்டுக்கிற கூட இல்லை தெரியுமா? இப்பெல்லாம் உங்க 3 பேரை பத்தி தான் அவரு அதிகமா யோசிப்பாங்க. அதுவும் அவரோட முதல் மனைவி இருக்காங்கல்ல, அவங்க இந்த அரண்மனைக்கு எப்ப வந்தாங்களோ சரி, அதுல இருந்து கிங்க மத்தவங்க அறைக்கு போறதே குறைச்சிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் மூத்த அரசியோட அவங்களோட அறையில மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி கிங்க யாரையுமே அவங்க ரூம்க்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஆனா அதிசயமா இப்ப 2வது அரசி அவங்களும் அங்கதான் இருக்காங்க. இப்ப என்னன்னா உங்களையும் அவரோட ரூம்க்கு எப்ப வேணா வரலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்தா எந்த பர்மிஷனே இல்லாம விட்டுறணும்னு சொல்லியிருக்காங்க. ஷா இந்த மாதிரி சொல்லும் போது ஜங்குக் நான் தயங்க பின்னாடி நிக்கிறான். ஷாக்கு செம்ம பயமா இருக்கு. அவன் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போலான்னு பாக்குறான். இப்ப தயங்க தான் அப்படியே அவனோட கைய பிடிச்சுக்கிறான். என்னாச்சு, எதுக்கான இப்படி ஓடுற? அது ஒண்ணு இல்ல, நான் உங்களுக்கு அப்புறமாட்டி சொல்றேன், இப்ப என் கைய விடுங்க. இல்ல இல்ல, நீ சொல்லிட்டு போ, என்ன விஷயம்? நான் தான் சொல்றேன்ல, நான் அப்புறமாட்டி சொல்றேன். இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து குடுக்குடுன்னு ஓடிடுறான். தயங்க அப்படியே முழிச்சு பாக்குது. என்ன நடந்துச்சு? எதுக்கானே இவன் இப்படி ஓடுறான்?
எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த அரண்மனை எல்லாமே வித்தியாசமா இருக்குது. அந்த ஜேகே மாதிரி இந்த மாதிரி இவன் சொல்லும் போது தயங்கோட ஹிப்பதான் டைட்டா பிடிச்சி ஜேகே அவன் கிட்டக்க இருக்கிறான். தயங்க அப்படியே ஒரு ஜர்க்குலயே பாக்குறான். யாரு? ஏய் உன்ன யாரு இவ்வளவு தைரியமா அதுவும் இப்படி ஹக் பண்ண முடியும் இந்த ஜேகேவை தவிர? இந்த மாதிரி இவன் சொல்லும் போது தயங்க செம்ம பயமா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி பாக்குறான். ஜேகே இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு திரும்பாமலே அப்படியே நிக்கிறான். ஜேகே தான் அப்படியே தயங்க திருப்புறான். ஹே பேபி பாய், என்ன இந்த டே ஃபுல்லா என்ன பத்தி தான் யோசிச்சியோ? இந்த மாதிரி இவன் சொல்லும் போது நம்ம தயங்க தான் அப்படியே முழிச்சு பாக்குறான். ஜேகேக்கு சிரிப்பா வருது. அவனோட சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே தயங்க தான் பாக்குறான். தயங்க அப்படியே ஒரு மாதிரி முழிக்குது. ஜேகே தான் பாக்குறான். ஹே சொல்லு, என்ன விஷயம்? எதுக்காண்டி இந்த டே ஃபுல்லா என் பின்னாடியே சுத்திக்கிட்டு தெரிஞ்ச? அதுவும் நான் எங்கெல்லாம் போனனோ அங்கெல்லாம் நீயும் வந்திய. என்ன நடக்குது? அதுவும் அரசவை வரைக்கும் வந்திருக்கனா? எதுவும் இம்பார்ட்டன்டா? இந்த மாதிரி ஜேகே கேட்கும் போது தயங்க தான் அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறான். ஜேகே பாக்குறான். ஹே பேபி பாய், சொல்லு என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இந்த மாதிரி தயங்க அப்படியே ஒரு மாதிரி சொல்றான். ஜேகே பாக்குறான். என்ன விஷயம் சொல்லு. ஜேகே இந்த மாதிரி சொல்லும் போது தயங்க தான் அப்படியே பாக்குது. இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொன்னா நீங்க கோவப்பட மாட்டீங்கல்ல? ஏய் பேபி பாய், நீ என்ன விஷயம் சொல்ல போற? நான் கோவப்படுற மாதிரி நீ எதுவும் சொல்ல மாட்ட. பரவாயில்ல சொல்லு. இவன் இந்த மாதிரி சொல்லும் போது தயங்கதான் அவனோட ஹிப்ல இருக்கிற கையதான் அப்படியே எடுத்து விடுறான். ஏய் என்ன, கையத்தானே வச்சேன், இல்ல உள்ள எதுவும் எடுத்து விட்டேனா? ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? நீங்க இப்பெல்லாம் பேசாதீங்க. சரி ஓகே, நான் இப்பெல்லாம் பேசல. அவன் அப்படியே ஒரு மாதிரி காமாகுறான். காமாயிட்டு அப்படியே தயங்க தான் பாக்குறான். தயங்க அப்படியே ஒரு மாதிரி பயத்திலே பாக்குறான். இங்க பாரு, எனக்கு ஆல்ரெடி 1008 வேலை இருக்கு. உனக்கு என்ன வேணும் சொல்லு. இவன் இந்த மாதிரி கேட்கும் போது அவன் அப்படியே திக்கிக்கிட்டே சொல்றான். இங்க பாருங்க, ஜிமினா பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஜிமினாவை நான் பார்க்கணும். பிளீஸ், இன்னைக்கு ஜிமினா கூட நான் ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன். நீங்க அவனை வெளியே வர்றதுக்கு அலோவ் பண்ணுங்க. நீங்க ஏன் ஜிமினாவை வெளியே வர்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் அந்த கல்யாணத்தை அன்னைக்கு பார்த்தது இப்போ 1 week கிட்ட ஆயிடுச்சு. என் ஜிமினாக்கு என்ன ஆச்சு? நான் ஜிமினாவை பார்க்கணும். ப்ளீஸ் ஜிமினாவை வெளியே விடுங்க. உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்கிறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. ஜேகே அப்படியே பாக்குறான். இங்க பாரு, உன் ஃப்ரெண்ட நான் ஒன்னும் விட மாட்டேன்லாம் சொல்லல. அவன் கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கட்டும், ரூம்ல இருக்கிறதுதான் நல்லது. அப்ப நீங்க மட்டும் போய் பாக்குறீங்கல்ல, என் ஃப்ரெண்டு தானே, அப்ப நான் பார்க்க கூடாதா? இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே ஜேகே கிட்டதான் சண்டைக்கு போறான். ஜேகே அப்படியே பாக்குறான். இங்க பாரு, அவ என் பொண்டாட்டி, நான் போய் பாப்பேன், அது என்னோட இஷ்டம். நீ போய் பார்க்கணும்னு எதுக்கு கேக்குற? நான் அலோவ் பண்ண மாட்டேன். எதுக்கு அலோவ் பண்ண மாட்டீங்க? நான் போய் ஜிமினா பார்க்கணும். எனக்கு தெரியாது. ஒண்ணு நீங்க கூட்டிட்டு போய் காட்டுங்க, இல்லாட்டினா என்னையாவது விடுங்க. நான் போய் என் ஃப்ரெண்ட பார்க்கணும். இங்க பாரு தயாங், நான் சொல்றத நல்லா கேளு. அவனுக்கு எதுவும் கிடையாது. அவன் கொஞ்ச நாளைக்கு தனியா இருக்கட்டும். அதான் அவனுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. 2 பேரும் ஒண்ணு சொன்னீங்கன்னா எப்ப இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலான்னு தான் நீங்க பிளான் பண்ணுவீங்க. அதனாலதான் உங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சிருக்கேன், புரியுதா? அதனால நீ போய் உன் வேலையை பாரு. ஜேகே இந்த மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். தயாங்க்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஜேகே போனதை பார்த்துட்டு ஷா தான் அப்படியே தயாங் கிட்டக்க வரான். தயாங்க தான் அப்படியே அழுதுகிட்டே நிக்குது. ஷா பக்கத்துல வந்துட்டு தயங்க தான் பாக்குறான். இங்க பாத்தியா ஷா, இவன் ரொம்ப மோசமானவனா இருக்கான். என் ஃப்ரெண்ட கூட பார்க்க விடல ஷா. இப்படி சொல்லிட்டு தாங்க ரொம்ப அழுகுறான். ஷா அப்படியே பாக்குறான். ஏய் இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாமே சரியாயிரும். எங்க எதுவும் காரணம் இல்லாம பண்ண மாட்டாங்க. எங்க இப்பெல்லாம் பண்றாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும். நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அவன் சொல்லும் போது தாங்க தான் பாக்குறான். இங்க பாரு, நீ உடனே எனக்கு மரியாதைலாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ என்ன தயாங்கனே கூப்பிடு. இப்ப எனக்கு மரியாதை தான் ஒரு கேடு. என்ன ஆச்சு? ஏன் இப்பெல்லாம் சொல்றீங்க? இங்க பாருங்க, இங்க பாரு, நீ என்ன தயாங்கன்னு கூப்பிட்டா என்கிட்ட பேசு, இல்லாட்டா நீ ஒண்ணு பேச வேணாம், நீ போ. இந்த மாதிரி சொல்லிட்டு தயங்குதான் அந்த இடத்துல அப்படியே சப்பலையா உட்காருது. இத ஷாவும் பாக்குறான். அவனும் அப்படியே பக்கத்துல உட்காந்துடுறான்.
இங்க பாருங்க, இங்க எவ்வளவு சாப்பிடுறதுக்கு ஃபுட் இருக்கு தெரியுமா? சுத்தி பாக்குறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்கு. நீங்க அதெல்லாம் போய் பாக்கல. வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போய் காட்டுறேன். இந்த மாதிரி இவன் சொல்லும் போது தாங்க தான் பாக்குறான். இங்க பாரு, எனக்கு சுத்தி பாக்குற மூடெல்லாம் இல்ல. என் ஃப்ரெண்டு அங்க கஷ்டப்பட்டு இருக்கான். நான் மட்டும் இப்படி சுத்தி பார்த்துட்டு சந்தோஷமா இருக்க முடியுமா? எனக்கு ஜிம்னா பாக்கணுமே. ப்ளீஸ் ஷா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. எனக்கு ஜிம்னா பார்க்கணும். அவனை பார்க்காம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜிம்னாவா இன்னைக்கு இவன் எப்படி பிடிச்சி கூட்டிட்டு போனா தெரியுமா? எனக்கு இன்னும் அதெல்லாம் கண்ணுக்குள்ளே இருக்கு. ப்ளீஸ் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், என் ஃப்ரெண்டை நான் எப்படியாவது பார்க்கணும். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு ஷா. இங்க பாரு, உன்கிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன். என்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த எல்லா பொருளையும் நான் உன்கிட்ட கொடுத்துறேன். ஆனா எனக்கு என் ஃப்ரெண்டை மட்டும் பார்க்கணும். என்னை கூட்டிட்டு போ. இந்த மாதிரி ஷா கிட்ட கேட்கும் போது ஷா அப்படியே திருன்னு முழிக்கிறான். அவனுக்கு ஜெக்கி என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். தயான் கேட்குற ஹெல்ப்க்கு மட்டும் நம்ம கண்டிப்பா அவனுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா நம்ம சொல்லி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பாக்குறான். ப்ளீஸ் ஷா, எனக்கு ஹெல்ப் பண்ணு. இப்படி சொல்லிட்டு போய் அழும் போது ஷாக்கு வேற வழியே இல்லாம அவனும் ஒத்துக்கிறான். ஆனா எனக்கு உங்களோட காஸ்ட்லியான எந்த திங்ஸும் வேணாம். பட் அதுக்கு பதிலா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க அதை எனக்கு தரணும். இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே தயங்க பாக்குறான். தயங்கு ஒண்ணுமே புரியாம அவன் அப்படியே பாக்குறான். அதை நான் உங்ககிட்ட இப்ப கேட்க மாட்டேன். கேட்க வேண்டிய நேரம் வரும், நான் அப்ப கேட்பேன். எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, நீங்க எனக்கு அதை தருவேன்னு. இந்த மாதிரி ஷா கேட்கும் போது இவனும் ப்ராமிஸ் பண்றான். என்ன ஏதுன்னுலாம் தெரியாம அவனும் அந்த ப்ராமிஸ வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அவன் அப்படியே தயங்க தான் பார்த்து சிரிக்கிறான். இப்ப இப்படியே தான் டைம் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு நைட் டைம் போலதான் காட்டுறாங்க. சுகா தான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவனுக்கான ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கான். அவனுக்கு 2 பேரு தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவனோட ஹேர் எல்லாம் அப்படியே சரி பண்றதுக்கு. சுகா மிரரை பார்க்கவே இல்லை. அவன் அப்படியே குனிஞ்சுதான் உட்காந்துருக்கான். திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஹேர்ல தான் வலிக்குது. அவன் அப்படியே கத்திட்டே பாக்குறான். இன்னைக்கு வலிக்குது. இப்படி சொல்லிட்டு அவன் மிரரை பார்க்கும் போது ஜேகே தான் சுகாவோட ஹேர்ல தான் ஒரு ஹேர் கிளிப்ப தான் குத்திக்கிட்டு இருந்திருப்பான். இப்ப ஜேகே தான் பாக்குறான். பேபி பாய், வலிக்குதா? ரொம்ப ஃபோர்ஸா குத்திட்டேனா? சாரி. இப்படி சொல்லிட்டு அவன் அந்த ஹேரை தான் அப்படியே சரி பண்ணி விடுறான். சுகா அப்படியே செம்ம ஷாக்லயே பாக்குறான். ஜெக்கி, நீ என்ன பண்ற? என் ரூம்ல யார கேட்ட வந்த? இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா செம்ம கோவமா கத்துது. ஜெக்கி அப்படியே பாக்குறான். பேபி பாய், சொல்லக்கூடாது தெரியுமா? உனக்கு இந்த ஹேர் கிளிப்பு செம்மையா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குடி சொல்லும். இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே தான் பாக்குறான். இப்ப சுகாதா செம்ம போஸ்ட்ல அந்த சேர்ல இருந்து எந்திரிச்சிருந்திருப்பான். எந்திரிச்சிட்டு அப்படியே திரும்புறான். பார்த்தா ஜேகேக்கும் சுகாக்கும் கொஞ்சம் கூட கேப்பே இல்லை. 2 பேரும் அவ்வளவு க்ளோஸ்ல நிக்கிறாங்க. ஜேகே தான் அப்படியே சுகாவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றான். ஆனா சுகா செம்ம கோவத்துல அப்படியே முறைச்சு பாக்குறான். பேபி பாய், இப்பெல்லாம் பார்க்காதடி சொல்லும், அம்மாக்கு மூட் ஆகுதுல. ஜேகே, நீ என்ன பேசுற? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவுன்னு ஒண்ணு இருக்கா? அறிவுன்னு ஒண்ணு இருந்திருந்தா நீ இப்பெல்லாம் பேசிருப்பியா? இங்க பாரு ஜேகே, எனக்கு ஒண்ணு பிடிக்கவே இல்லை. யார கேட்டு நீ இப்ப இந்த ரூம்க்கு வந்த? ஏன் தான் உன்னை பார்த்தேன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா சொல்லு, உன்னோட சாவு ஏன் கையில தான், அதை மட்டும் மறக்காத. பேபி டால், என்னோட சாவு உன் கையிலனா எனக்கு அது ரொம்ப சந்தோஷம்தான். அதுவும் என்னோட யோன் கையில நான் சாகுறத நினைக்கும் போது எனக்கு ஹாப்பி தாண்டி சொல்லும். வேணா யாருக்கு கிடைக்கும் கட்டின பொண்டாட்டி கையாலே புருஷன் சாகுறது? ஆனா என்ன, நான் செத்தா நீ விடுவாயிருவ, அது உனக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல, நான் விடுவானாலும் பரவாயில்ல. நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். உன்கிட்ட இருந்து என்னோட பிரதர்ஸோட லைஃப் எல்லாத்தையும் சேவ் பண்ணுவேன். என்ன பேபி பாய், உன் பிரதர்ஸோட லைஃப சேவ் பண்ணுவேன்னு சொல்ற? அங்க என்னன்னா உன் தம்பி என் காலில் விழுந்து கதறான், ப்ளீஸ் என் பிரதர்ஸ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீயும் சொல்றிய, ஆனா உன்னை யாரு சொல்லும் இப்ப என்கிட்ட இருந்து காப்பாத்த போறா? இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் சுகாவை தான் டாப் டு பாட்டம் பாத்துக்கு இருக்கான். சுகா பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கான். இதுல வேற சுகா ஹேர்ல மாட்டிருக்கிற அந்த ஹேர் கிளிப் தான் இன்னும் உன்னை அழகா காட்டுது. சுகா பார்க்கவே ஒரு பூனைக்குட்டி மாதிரி தெரியுறான். ஜெக் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிட் பண்ணிட்டு சுகா கிட்டக்க தான் நடந்து வரான். இவன் இப்படி வரதை பார்த்தோன்னு சுகாவுக்கு செம்ம பயமா இருக்கு. பட் அதே சமயம் அவன் அவ்வளவு போல்டாவும் நிக்கிறான். ஜெக்கே பாக்குறான். எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இதுதான் சொல்லும். என்னை பார்த்து நீ பயப்படவே மாட்டல, ஆனா மயிறு நீ என்னை பார்த்து பயப்படணும்னு எனக்கு ஆசை தெரியுமா? இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் சுகாவோட ட்ரெஸ்ஸை தான் அப்படியே ரிமூவ் பண்ண பாக்குறான். சுகா அப்படியே கை வச்சு பிடிச்சுக்கிறான்.
என்ன பண்றதுக்கு இந்த வீடு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவாடா, உன் முதுகுல நான் ஒரு காயம் கொடுத்தேன் பாத்தியா? இல்ல காயம் கிடையாது, நீ எனக்கு சொந்தம்னு நான் முத்திரை குத்தினேன் பாத்தியா? இப்ப அந்த முத்திரைக்கு எப்படி இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும். அல்ரா இப்படி சொல்லிட்டு அவனோட மேல போட்டிருந்த அந்த ஓவர் கோட்டை தான் அப்படியே ரிமூவ் பண்றான். ஜேகே இப்படி பண்ணதை பார்த்தோம் சுகாக்கு செம்ம ஷாக்ல இருக்கான். அவன் அப்படியே ஷாக்லயே போக்குறான். என்ன பேபி பாய், இதுக்கே ஷாக் ஆயிட்டு நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாரு. இப்படி சொல்லிக்கிட்டே தான் சுகாவோட பாடி அங்கங்க அப்படியே டச் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்படி பண்றது சுகாக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சுகா அப்படியே அந்த கையை தான் தட்டி விடுறான். இங்க பாரு ஜேகே, இதெல்லாம் வேற யாருக்கிட்டையாவது வச்சுக்கோ. பின்னாடி இந்த அரண்மனையில 1000 பேர் அலையிறாங்கல்ல, அவங்க கிட்ட கொண்டு போய் காட்டு. இதெல்லாம் என் கிட்ட காட்டுற வேலை வச்சுக்காத. இப்படி சொல்லிட்டு அவன் ஜெக்கையும் அப்படியே முறைச்சு பார்க்கலாம். ஆனா ஜெக்கே அதெல்லாம் கண்டுக்கிறவே இல்லை. இப்ப அப்படியே சுகாவதான் அவன் திருப்புறான். ஜெக்கே என்ன பண்ற ஜெக்கே, என்ன விடு ஜெக்கே. சும்மா சும்மா கத்தாதடா, திரும்புடா. இந்த மாதிரி சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே சுகாவை திருப்புறான். அந்த சைடு பார்த்தோம்னா ஜேகே கொடுத்த மார்க் இன்னும் சுகாவோட முதுகுல அப்படியே இருக்குது. அதை அப்படியே ஜேகே தொட்டு பாக்குறான். சும்மா சொல்லக்கூடாது யோன், உன் முதுகுல போட்டது அப்படியே இருக்குது பாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே டச் பண்ணி பாக்குறான். சுகாக்கு அது பிடிக்கவே இல்லை. அவன் அப்படியே விலகி வரலான்னு பாக்கணும். இப்ப பார்த்தா சுகாவோட ஹிப்பை தான் பிடிச்சி அப்படியே கிட்ட கேக்குறான். எங்க பேபி பாய் போவ, இங்க பாரு எப்படி இருக்கு. இப்படி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த ஒரு மாதிரி அப்படியே ரப் பண்றான். ரப் பண்ணிட்டு அந்த இடத்துல அப்படியே லிக் பண்றான். சுகா அப்படியே செம்ம ஷாக்ல பாக்குறான். சிக்கி என்ன பண்ற, என்ன விடு சிக்கி. இவன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சுகாவோட ஐஸ்லாம் அப்படியே ஒயிட் ஆகுது. என்னன்னு பார்த்தோம்னா ஜேகேயோட இன்னொரு கை தான் சுகாவோட பாட்டலுக்குள்ளதான் போகுது. சுகா அப்படியே பாக்குறான். ஜிக்கி என்ன பண்ற ஜேகே? சும்மா சொல்லக்கூடாது தெரியுமா, இங்க லிக் பண்ணிட்டு கீழே டச் பண்றது வேற லெவல்ல இருக்குடா. எப்படி இருக்குது பாரு, பாடி எல்லாம் செம்மையா மெயின்டைன் பண்றியே. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கங்க அப்படியே டச் பண்ணிக்கிருக்கான். சுகாக்கு பிடிக்கவே இல்லை. அவன் அப்படியே கையெல்லாம் தட்டி விடுறான். ஜிக்கே நீ என்ன பண்ற, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை தெரியுமா. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ஜிகேவோட கணத்துலதான் ஒரு ஸ்லாப் வைக்கிறான். ஜிகே அப்படியே நக்கலா பாக்குறான். என்ன பேபி பாய், இதுக்கெல்லாம் அடிச்சேன்னா ஒண்ணு நான் எவ்வளோ பண்ண போறேன். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே அவன் அப்படியே சுகாக்கு கிட்டக்கதான் வரான். சுகா அப்படியே பயத்துல அப்படியே பின்னாடி நகண்டு போறான். இப்ப அப்படியே அவனுக்கு பின்னாடி இருந்த அந்த கண்ணாடியில தான் இடிச்சு அப்படியே நிக்கிறான். பாக்குறான் ஜேகே. இங்க பாத்தியா உன் பேக் சைடு எப்படி இருக்கு தெரியுமா. இந்த மாதிரி சொல்லிட்டு ஜேகே தான் சுகாவை அவ்வளோ டைட்டா ஹக் பண்றான். ஹக் பண்ணிட்டு அப்படியே சுகாவோட கணத்தை வச்சுதான் ஒரு மாதிரி அவன் தேய்க்கிறான். சுகாவுக்கு பிடிக்கவே இல்லை. என்ன பண்ற, என்ன வீடு. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கேடா இப்படி பண்றது, வேற லெவல்ல இருக்கு தெரியுமா. ரெண்டும் கண்ணும் உரசும் போது வருது பாரு ஒரு ஃபீலு. ஆஹா, இந்த ஃபீலுக்கு இந்த உலகத்துல எந்த வேலையும் கொடுக்க முடியாது தெரியுமா. அப்படி இருக்குடு செல்லும். இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கான். இது சுகாக்கு பிடிக்கவே இல்லை. அப்படியே போஸா பிடிச்சு தள்ளி விடுறான். பேபி பாய், என்னை இப்படி போஸா தள்ளுற தைரியம் உனக்கு மட்டும்தாண்டி இருக்கு செல்லும். மத்த யாருமே இப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க தெரியுமா. ஏன் உன் தம்பி இன்னைக்கு மட்டும் அவன்கிட்ட நான் 3 ரவுண்டு போயிருந்திருப்பேன். ஆனா என்ன இந்த மாதிரிலாம் அவன் தள்ளிய விட்டதுல வேணா அவனுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. சரியா சாப்பிடுன்னா சாப்பிடுறதும் கிடையாது. நான் அழுதுகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஜிம்னா பத்தி பேசும்போது சுகாவோட கண்ணெல்லாம் அப்படியே டியர்ஸா வருது. சீக்கே பாக்குறான். பேபி அழுகுறியா, என்னோட யோன் அழுகுறானா. யோன் செல்லும் அழுகுறியா செல்லும். இங்க பாரு, அவன் சின்ன பையன், பிளீஸ் அவனை விட்டு. இங்க பாரா செல்லும், அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது தெரியுமா. வேணா வைக்க என் பொண்டாட்டி கிட்ட 1 தடவை போவேன், 2 தடவை போவேன், தினமும் கூட பண்ணுவேன். அது ஏன் இஷ்டம் சொல்லும். இன்னைக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இங்க வந்தேன். ஆனா நீ என்னை இப்படி புடிச்சு தள்ளிட்ட பத்தா, அதனால எனக்கு மூட் அப்செட்டா இருக்கு. நான் என் 2வது பொண்டாட்டி கிட்ட போய்க்கிறேன்ப்பா. இவன் இப்படி சொல்லும் போது அவனோட கண்ணெல்லாம் அப்படியே ஒயிட் ஆகுது. வேணா ஜிம்னாவை தான் இவன் சொல்றான்ட்டு சுகாவுக்கு நல்லாவே தெரியுது. இங்க பாரு, பாவம் என் தம்பிக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். வேணாம் பிளீஸ், நீ ஜிம்னா கிட்ட போகாத. அவன் ஒரு குழந்தை, பிளீஸ் அவனை விட்டு. என்னாச்சலும் நீ இப்படி சொல்ற, அப்ப நான் யாருக்கிட்டதான் போறது. தயங்கிட்ட போலான்னு பார்த்தா தயங்கிட்ட போக கூடாதுங்கிற. சரி உன் கூட பண்ணலான்னு பார்த்தா நீ அதுக்கு கோஆபரேட்டே பண்ண மாட்டேங்கிற. உன் தம்பி ஜிம்னா தான் எல்லாத்துக்கும் கோஆபரேட் பண்றான்.
அப்புறம் நான் அவன்கிட்ட தான் நடிச்சேன் போவேன். நீ வேணா எனக்கு கோஆபரேட் பண்றேன்னு சொல்லு, இப்பவே உன் தம்பி கிட்ட போகாம உன் கூடயே இருக்கிறேன் இது சொல்லிட்டு ஜேகே தான் அவன் மேல போட்டிருந்த கோட்டை தான் ரிமூவ் பண்றான். சுகா அப்படியே திரும்பி நினைக்கிறான். சீ, உனக்கு இப்பெல்லாம் பேச அசிங்கமா இல்லையா? நான் உன்ன ஒரு பிரதர் மாதிரி பார்த்தேன்டா, உன் கூட போய் பண்ணணுங்கிற என்னால எப்படா பண்ண முடியும்? ஆனா நான் உன்னை பிரதரா பார்க்கலையே சொல்லும். இங்க பாரு, நான் உன்னை பிரதரா பார்க்கவே இல்லை. நீ என் பொண்டாட்டி சொல்லும். உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, மறந்துட்டியா? இங்க பாரு தங்கம், எனக்கு இப்ப மூடா இருக்கு. நீ வந்தனா உன் கூட பண்ணுவேன், அப்படி இல்லாட்டினா வச்சுக்கோ உன் தம்பி கிட்ட தான் போவேன். உனக்கு எப்படி வசதின்னு யோசிச்சலும். இந்த மாதிரி சொல்லிட்டு ஜெக்கே தான் அவனோட ட்ரெஸ்ஸோ ஒவ்வொன்னா அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிட்டு நம்ம சுகா கிட்ட தான் வரான். சுகா அப்படியே ஒரு மாதிரி பயத்திலே நிக்கிறான். அவனுக்கு இப்ப ஜேகே பார்க்க ரொம்ப பயமா இருக்கு. ஜேகே பார்க்கலாம். உன் கண்ணுல பயம் தெரியுது செல்லம், நீ பயப்படக்கூடாது. நீ பயந்தா எனக்கு அது புரியாது தங்கம். பயப்படாம எங்க என்ன பாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ் அப்ல தான் வந்து நிக்கிறான். இந்த சைடு சுகா செம்ம பயமா இருக்குது அவனுக்கு. சுகா தான் செம்ம பயத்துல அப்படியே ஜேகேவா பாக்குறான். ஜேகே அப்படியே பாக்குறான். சொல்லக்கூடாது பேபி, இன்னைக்கு செம்ம அழகா இருக்கு தெரியுமா? இப்படி சொல்லிட்டு சுகாவோட ஹிப்ல தான் கைய போட்டான். அப்படியே அவனுக்கு கிட்டக்கதான் இழுக்கிறான். சுகா அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி போய் ஜேகேக்கு க்ளோஸ் அப்ல நிக்கிறான். ப்ளீஸ் ஜேகே, வேணாம் ஜேகே. என்ன ஜோனோட வாயில இருந்து ப்ளீஸ்னு ஒரு வார்த்தை வருதா? வரக்கூடாது. ஆஹா, என்ன ஸ்மெல்லு, வேற லெவல்ல இருக்குடி சொல்லும். நெக்கெல்லாம் அளவெடுத்து பண்ணிருப்பாங்க போலே, கைய வைக்கும் போதே அப்படி இருக்குது. இந்த மாதிரி சொல்லிட்டு சுகாவோட நெக்கெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ரப் பண்றான். சுகாவுக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் பிள்ளை அப்படியே ஒரு மாதிரி பயத்திலே நிக்குது. என்ன எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, இங்க பாரு இப்பெல்லாம் இப்படி சொல்லிட்டு அவங்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்றான். சுகா அப்படியே ஒரு மாதிரி நிக்கிறான். ஏதாவது பண்றான், நான் மட்டும்தானே பண்றேன். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு சுகாவோட செஸ்ட் கிட்டதான் அந்த கை போகுது. சுகா அப்படியே ஒரு மாதிரி பயத்திலே பாக்குறான். இல்ல வேணாம், இப்படி பண்ணாத ஜேகே. இந்த மாதிரி சொல்லும் போது அங்கதான் போய் அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்றான். சுகாக்கு வலிக்குது. வலிக்குது. என்ன பேபி பாய், இதுக்கே வலிக்குதுங்கிற? வா. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் கண்ணத்துல எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே லிக் பண்றான். ஆகா, என்ன டேஸ்ட்! இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு டிஷ் யாருமே சாப்பிட்டது இல்ல சொல்லும். நான் சாப்பிடுறேன். இல்ல இல்ல வேணாம் வேணாம், இப்படி பண்ணாது. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ஜேகே தான் அப்படியே தள்ளி விடுறான். ஜேகே அப்படியே பாக்கலாம். என்ன பேபி பாய், இப்பெல்லாம் தள்ள கூடாது யோன்ச்சலும். இங்க வா, கிட்ட வா. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் சுகாவோட கையதான் அப்படியே பிடிச்சு ஜேகேக்கு அவனுக்கு க்ளோஸ்ல அப்படியே நிக்க வைக்கிறான். சுகா அப்படியே ஒரு மாதிரி பயத்திலே பாக்குறான். இங்க பாத்தியா யோன், உன்னோட பூனைக்கண்ணு அப்படியே முழிக்குது பாரு பயத்துல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இந்த சைடு சுகா செம்ம அழுகையோட அப்படியே பாக்குறான். சரி ஓகே பெரிஸ், இந்த ஸ்டோரி எங்க நான் ஸ்டாப் பண்றேன். அடுத்து எந்த ஸ்டோரி ரெக்கார்ட் பண்றதுன்னே தெரியல. கான்ட்ராக்ட் மேரேஜா இல்ல செக்ஸ் ஹஸ்பண்டா, எதையாவது போய் ஒன்னு ரெக்கார்ட் பண்ணணும். சரி ஓகே, பார்த்துட்டு ஸ்டோரியை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நான் உங்க கமெண்ட்டுக்கெல்லாம் ஹார்ட் போட்டுறேன் சரிங்களா? இப்படித்தான் சொல்றேன் வேணா, ஆனா ஒரு தடவை கூட போட மாட்டேங்க நீங்க சொல்றீங்க, எனக்கு தெரியுது. ஆனா இந்த தடவை கண்டிப்பா போட்டுறேன். சரிடா, டட்டா, பாய் பாய். பாருங்கடா சொல்லும்.